தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன். அசிங்கமாய் போச்சு குமார். ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. எல்லாமே நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. 9 மணி நேரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் இருக்கவங்க கூட தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். சூழ்ச்சினா என்னன்னே தெரியாத நம்மளுடைய கட்சி. ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க? ஏன் உறவுகள், ஏன் குடும்பம், எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டை தாண்டா இருப்பேன். முட்டா பசங்களா? உன்னதாண்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தாண்டா பீலிங்கி. போடா போடா. இப்ப எங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது முதல் வாய் வார்த்தையே வராது. என் அண்ணனால பேச முடியாது, என் அண்ணனால கேட்க முடியாது. எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம். எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கும் தெரியும் அரசியல். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். தன்னுடைய அமைதியின் மூலமாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர். தாவகையோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. யாரு ஓடுனது? தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார். ரெடி 1 2. வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க. எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும். உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். ஓ அப்படியா விஷயம்? நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. எங்களோட குடும்பம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டமானது நிகழ்ந்திருக்கிறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க? ஒரு இன்டெலிஜென்ஸ் எதற்கு இருக்கு? ஆதவர்ஜனா சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா, இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு? அண்ணா அண்ணா, நிஜத்துக்கு நான் எந்த தப்பு செய்யலண்ணா. ஒரு முறை என் கண்ணுக்குள்ள பாருண்ணா. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க. பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு களத்துல நின்று போராடிய செந்தில் பாலாஜியை பார்த்து அவர் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமான்னு ஆதவர்ஜனா பேசுறாரு. செந்தில் பாலாஜிய ரவுடின்னு சொல்றியா நீனு? அன்னைக்கு ஆதவர்ஜனா எங்கே போனாரு? விஜய்க்கு தானே கூட்டம் வரும், விஜய்க்கு தானே கூட்டம் வரும். ஆதவர்ஜனாவுக்கு எத்தனை லட்சம் பேர் கூட்டம் வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கண்ட கனவு நனவாய் கொண்டிருக்கிறது. நீ ஏன் தப்பிச்சு ஓடுன? அன்னைக்கு நீ பெரிய மா வீரன் தானே. நீ யோக்கியன்னு சொல்றேல, உனக்கு என்ன தெரியும்?
எந்த பிராண்ட் வாங்கி அடிச்சா எப்படி போதை ஏறுங்கிறது வரைக்கும் உனக்கு விவரம் தெரியும். யார் இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. எந்த கதாநாயகி கூட டான்ஸ் போட்டா நல்லா வந்து பிக்கப் ஆகும் வசூல் ஆகுது தெரியும். 200 ரூபாய் டிக்கெட்டை எப்படி 2000 ரூபாய்க்கு விற்கலாங்கிற அந்த விவரம்லாம் உனக்கு தெரியும். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் பண்பு தெரியும்டா உங்களுக்கு. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. உங்களோட கேவலமான வார்த்தைகள் பேச தெரியுமானா நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்ல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஞாபகம் வச்சுக்கோங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும். ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதிகமா பேச மாட்டார். அணில் குஞ்சுகள் வேணும்னா அப்படி நம்பிக்கிட்டு தெரியலாமே தவிர அது உண்மை கிடையாது. நேற்று வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையுமே அணிலோட வார்த்தைகள் தான். இளைஞர் புரட்சி, அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க. இளைஞர் புரட்சி, அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கதானே போகணும். இவர் ஏன் அங்க போல? கரூருக்கு ஏன் போல? அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீ மூடப்பா. அப்படி போடப்பா. இப்ப வரது ரூம் நம்பர் 247. வரட்டும். வாமா. சம்பந்தம் இல்லாம காலைல உள்ளிட்டீங்க தலைவரே. இது பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பக்கத்து வீடு. இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். இன்னொரு வாட்டி விழுங்க. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. கரூருக்கு வந்து உங்களை பார்க்கலாம் தாப்பா நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நீங்க எப்பனே பர்மிஷன் கேட்டீங்க? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா. அது துரைமுருகன். நாங்க என்ன நடக்கணும் தைரியம் இருந்தா கை வைங்க, நான் தலைவரை பார்த்துருவோம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒட்டுமொத்த காலேஜ்ல இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல என்னடா நீங்க பண்ண வேண்டியது இருக்கு? இவ்வளவு பஞ்ச பாதகத்தையும் செஞ்சுட்டு ஏன்னா உனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில ஒரு வீடியோவையும் போட்டுட்டு போட்ட போஸ்டையும் ராத்திரியோட ராத்திரியா டெலிட் பண்ணிட்டு அப்பாவி இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு அவன் பூரா இப்ப ஜெயில உட்காந்து கழுதி. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சேன். பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு. ஆதவுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். உங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே தைரியம் தில்லெல்லாம் இருந்தா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண சொல்ற பார்க்கலாம். வெளியில வந்து சாதாரண ஒரு காமன் சிட்டிசனா சின்னதா, ரொம்ப சின்னதா ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு தொல்லையை கொடுத்துட்டு உங்க நொன்னா இந்த வெத்து வேட்டு விஜய அந்த பனையூர் பங்களாக்குள்ள போய் இப்ப இருக்கிற மாதிரியே பாதுகாப்பா இருக்க சொல்ற பார்க்கலாம். எதையாவது பண்ண சொல்ற, வெளியிலேயே வர்றது கிடையாது. சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? ஆனா லவ் மட்டும் சினிமா விட 10 மணிக்கு ரியல் லைஃப்ல பண்றீங்க. சினிமா வேற வாழ்க்கை வேறனா ஷைனிங் ஸ்டார் டைட்டில் கொடுத்த போதே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? இவங்க கட்சி நிர்வாகி கூட்டத்திலேயே கட்சி நிர்வாகிகளோட சமமாலாம் இவர் போய் உக்காடுறதும் கிடையாது. பாதுகாவலர்கள் இல்லாத, பவுன்சர்கள் இல்லாம இவங்க கட்சிக்காரங்களுக்கு இடையிலேயே அவர் போறது கிடையாது. அப்புறம் கை வைனா எங்கிருந்துடா கை வைக்கிறது? சும்மா வீட்டுக்குள்ளேயே இவர் பதுங்கி இருப்பாரா? இவர் மேல போய் கை காலு இன்னும் பொச்சையெல்லாம் கொண்டு போய் வைக்கணுமா? என்னடா இதெல்லாம் கிறுக்குத்தனா, என்னடா இதெல்லாம் அயோக்கியத்தனா? ரெண்டாயிரத்தி 12 என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் மறந்துட்டீங்களா? கக்கத்துல கையை சொருவிக்கிட்டு நின்னாப்புல அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு அந்த அம்மா இவர் மேல கையை மட்டும் வைக்கல, மூஞ்சிலேயே 4 மிதி நச்சுன்னு மிதிச்சுது. இவர் முகத்திலையும் இவங்க அப்பார் முகத்திலையும் அந்த மிதி அந்த அம்மா மிதிச்சுது. அந்த ஆக்ஷனுக்கு அதுதான் அர்த்தம். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அன்னைக்கு எங்கடா போனானுங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு எங்க போனானுங்க? அன்னைக்கு விஜய் பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாதா? இதே அளவுக்கு விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் கிடையாதா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை.
இத லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. 75 ஆண்டுகளை ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான். Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. இந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்கு அப்படின்னு சரி ஓகே நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ப நாங்க அவருக்கு நிறைய வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம். வெறும் திரை பிம்பத்தை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ மக்கள் கிட்ட நீங்க போகணும், மக்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், மெயினா வந்து போராட்ட களங்கள் உங்களுக்கு தெரியணும், அதுக்கான வாய்ப்புகள் வரும் நாங்க வந்து அமைச்சு தரோம்னு சொல்லும்போது நேச்சுரலாவே ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. நிறைய போராட்டங்கள் வந்து அப்ப காவிரி இஷ்யூ அது போச்சு. பட் இவருக்கு சரியா பொருந்துற மாதிரி ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா 2017 அமைஞ்சது. ஸோ ஜனவரி மாசத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர், நான் மட்டுமே கிடையாது, என்ன மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பாளர் தான், அதில் நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர். அப்போ என்ன பண்றேன்னா திரு சந்திரன் ராஜா அவர்கள் மூலமா திரு புசியானந்த் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இப்போ விஜய் அவர்களை வர சொல்லுங்கன்னா அப்ப நாங்க தான் வந்து கூட்டிட்டு வரோம். சென்னை மெரினாக்கு வந்து வராரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஒரு அதிகாலையில நைட்டும் இல்லாம மிடில் இல்லாம ஒரு அதிகாலையில ஒரு நேரத்துல அவர் வந்து வர வைக்கிறோம், ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம், அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம். ஸோ இப்படிலாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம். அது வந்து ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தாரு. அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் அதை ரெடி பண்ணி. ஆமா, மோர் தென் 10 இயர்ஸ். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இந்த வேலைகள் வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம். ஒரே செட்டப், கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீட்னால இங்க வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. தங்கை அனிதா வந்து இறந்து போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்துது. அதுலயும் நான் பல்வேறு போராட்டங்களை நான் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி புசியானந்த் அவர்களை நாங்களே வந்து திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா தங்க அனிதா வீட்டுக்கு வந்து போகணும், திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா சேர்ல போய் உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது. ஒரு துக்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா சேர்ல தான் போய் உட்காருவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம தரையில உட்காரணும், மெழுகுவத்தி ஏத்தணும், அந்த தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணுன்ற எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது தான். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? விஜய் ஒன்னும் விரல வாயில வச்சா கூட சூப்ப தெரியாத பாப்பா கிடையாது. ஏமாந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எடுத்து வச்சிருவாப்ல அவரோட விரல. இந்த சூப்புங்கடான்னு அவன் இன்னும் திருந்தல மாமா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.